ஹை கைஸ், நேற்றான ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் வேலை போயிருந்தோம். போகிற வேலை ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு கடை தேட்டுக்கும் போது தான் இந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தோன்னா அக்ஷத்ரா ஹோட்டல். இந்த ஹோட்டல் லொக்கேட்டாக இருக்க பிளேஸ் பார்த்தோன்னா பாண்டிச்சேரி வில்லியனூரில் தான் பார்த்தோன்னா இந்த ஹோட்டல் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போனதுமே பார்த்தோன்னா உள்ள ஆம்பியன்ஸ்லாம் பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபுட்டுமே நல்லா இருக்குமான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபுட் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகுன்றதுனால ஸோ இங்கே ஒரு கேம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கேம் போய் விளையாட்டு இருக்கலாம்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வாங்க போயிட்டோம். இந்த கேமே பார்த்தோன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருக்குது. இந்த கேம் பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட் டைம் விளையாட்டுருந்தேன். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருந்துச்சு. இங்கே கேம் விளையாட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுமே பார்த்தோன்னா நம்ம ஃபுட்டுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி ஓகே ஃபுட்டு வந்துச்சு சாப்பிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட் அங்கே வந்து நடந்து வரேன். ஹோட்டலில் வந்து நடந்து வரேன்னு கேட்டா ஸோ இங்கே தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ சரி ஓகே ஆடு தானாக வந்து மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு சாப்பிட்ட பில்லை இவன் தலையில் கட்டிடலான்ற ஒரு சந்தோஷத்தோட சாப்பிட ஆரம்பிச்சேன். அது இல்லாமல் இங்கே மெனு கடை தொட்டாலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஹோட்டல் பெருசாக கட்டிடுறான்றதுனால அதுக்கேற்ற பில்லை இங்கே சேர்த்து போட்டு வாங்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் ரொட்டி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஸோ நான் 2 பீஸ் எடுத்து வச்சு சிக்கன் 1 பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்துருந்தேன். இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லாங்க. நான் நிறைய இடத்துல நான் ரொட்டி சாப்பிட்ருக்கேன், அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இங்கே அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா 65 பிரியாணி தான் அப்போ இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த 65 எங்கே இருக்குன்னு தெரிலான்னு சொல்லி நானும் அந்த ஸ்பூனை வச்சு குத்துனா அந்த ஸ்பூனில் குத்தி வரும்னு தேடிட்டு இருந்தேன். ஆனால் அது வரவே இல்லை. கொஞ்சம் பிரியாணி தரணும் பார்த்தா 65 என் கண்ணில் பட்டுச்சு. அதை குத்தி எடுத்து பார்த்துருந்தேன். ஸோ பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி ஸோ முதல்ல பார்த்தோன்னா அந்த சிக்கன் பீஸ் எடுத்து ஒரு வாய் கடிச்சு பார்த்துருந்தாங்க. ஸோ சிக்கன் 65ஓட டேஸ்ட்டு அதுவுமே பார்த்தோன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுவுமே எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதுவுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு கடிச்சு சாப்பிட்டதுனால டேஸ்ட்டு தெரியல போல அப்படின்ட்டு திரும்பவுமே அந்த பீஸ் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்துருந்தேன். அப்பயுமே அதோட டேஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு கைஸ். சரி ஓகே பிரியாணி ஆச்சு சாப்பிட்டு பார்ப்போம், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி பிரியாணி எடுத்து ஒரு ஆய் சாப்பிட்டு பார்த்துருந்தேன். பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் அப்படின்லாம் சொல்ல முடியல. அது பிரியாணியோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு டேஸ்ட்லாம் சொல்ல முடியல கைஸ். மை ஃபேவரட் பிரியாணியோட டேஸ்ட்டு ஸோ அந்த அளவுக்கு இல்லைன்னதும் ஸோ எனக்கு மனசே உடஞ்சிச்சு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பன்னீர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அதையுமே ஒரு ரூபா எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்துருந்தேன். ஸோ இதோட டேஸ்ட் ஓகேவாக இருந்துச்சு கைஸ். ஸோ இது ஓகேன்றதோட நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது பார்த்தோன்னா நல்லா குக் ஆகி சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து சாப்பிட்ட டிஷ்லேயே பார்த்தோன்னா இந்த பன்னீர் மசாலா சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அது பார்த்தோன்னா கடிச்சு சாப்பிட்டு நல்லா பஞ்சு மாரி சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ கோலி சோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஒரு ஃப்ளேவர் கேட்டால் அந்த ஃப்ளேவர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுத்துருந்தாங்க. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அதையுமே புஷ்குன்னு உடச்சி ஸோ ஒரு ரூபா குடிச்சு பார்த்துருந்தேன். ஸோ அது எப்பயுமே எல்லா கடையில் இருக்கிற மாதிரி ஓகேவாக இருந்துச்சு கைஸ். ஆக மொத்தத்தில் இங்கே வந்து சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு